بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابه أجمعين أما بعد போன பாடத்துல நாம 12வது பாடம் படிச்சோம். போன பாடத்துல இந்த பாடம் படிச்சேனே 12ஆம் பாடம். ஓ உஸ்தாத் படிக்கிறேன். ஓ, சரி, அந்த பாடத்தை சின்ன ஒரு மீட்டல் கொண்டு போடுவோம். பாருங்க, தர்சு சானி ஆஷர் 12வது பாடம். இதுல ரெண்டு பேரும் ஒரு உரையாடல் ஒன்று நடக்குது. முதலாவது சுஆத், ரெண்டாவது பின்ஸ். சுஆதுங்கிறது ஒரு பெண், அதே போல ஒரு பிந்துங்கிறதும் ஒரு பெண். அப்ப ரெண்டு பேரும் ஒரு சின்ன உரையாடல் ஒன்று செய்யறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன பாடத்துக்கு வராதால நான் கொஞ்சம் இதை ஞாபகப்படுத்துறேன். அப்ப பிந்து அலைக்கி சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இப்ப நான் ஒரு பெண்ணுங்கிறதால ஒரு ஆம்பளைங்கிறதால அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவோம். பெண்கிறதால ஒரு ஆளுங்கிறதால அலைக்கி அஸ்ஸலாமு அலைக்கி வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லுவோம். நான் அலைக்கி சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அதே போல நம்ம இன்னொரு விஷயம் பார்த்த மாதிரி கைஃப ஹாலுகி யா பின்த், கைஃப ஹாலுகி யா பின்த். என்ன சொல்றாங்க? கைஃப ஹாலுகி யா பின்த்ண்டா உங்களோட சுகம் எப்படி யா பின்ஸ், உள்ளே உங்களோட சுகம் எப்படி? கைஃப ஹாலுகி யா பின்த். மகளே மகளே உன்னுடைய நிலை சுகம் எப்படி? கைஃப ஹாலுக்கு இப்ப நாம சொல்லுவோம். ஆணை பார்த்து கேட்கிற நேரத்தில் கைஃப ஹாலுக்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்தங்கிறது க, அந்த அந்தும் அந்தும் க குமாக்கும். இப்ப உங்களுடைய சுகம் எப்படின்னு கேட்கறதுக்கு கைஃப ஹாலுக்கும், கைஃப ஹாலுக்கும் உங்களுடைய சுகம் எப்படி. உங்களுடைய சுகம்டா ரெண்டுக்கு மேற்பட்டவர்கள், ரெண்டுக்கு மேற்பட்டவர்களை நம்ம கேட்க போகிற நேரத்துல கைஃப ஹாலுக்கும் யா பின்த். சரி, இப்ப இங்க பெண்கிறதால கைஃப ஹாலுக்கி. சரி, பெண்களை பார்த்து பல பெண்களை பார்த்து எப்படி உங்களுடைய சோமா எப்படின்னு கேட்கிற கைஃப. இப்ப ஒரு பெண்ணுங்கிறதால கைஃப ஹாலுக்கின்னு சொல்றேன். இப்ப பல பெண்கள் இருக்காங்க. இப்ப உங்களோட சோம் எப்படின்னு சொல்றேன். ஹாலுக்கும்ங்கிறது ஆண்களுக்கு, கைஃப ஹாலுக்கும் ஆண்கள். இப்ப பல பெண்கள் இருக்காங்க. நான் சொல்றேன் என்னண்டா, இப்ப பாருங்க, முக்கியமான விஷயம் நீங்க க என்கிறது ங்கிறது ஆணுக்கு சொல்லுவோம், ஒரு ஆளுக்கு. குமாங்கிறது பொதுவாக ரெண்டு பேருக்கும் சொல்லுவோம். கும்முன்னு சொன்னால் ஆண்களுக்கு சொல்லுவோம். உங்கள் கைவகாலுக்கும் உங்களுக்கு சொல்லுவோம். கீ, இப்ப இந்த கேக்கு கீன்னு வச்சோம்டா, கீ இப்படி வச்சோம்னு சொன்னா உன்னுடைய சுகம் எப்படி ஒரு பெண். இப்ப குமாங்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுவானது. உங்கள் இரண்டு பேருடைய சுகம் எப்படிங்கிறது கைவகாலுக்குமா. இப்ப கைவ உங்களுடைய பல பெண்களுடைய சுகம் எப்படிங்கிறது எப்படி கைவ ஹாலுக்குன்னு. எப்படி ஹாலுக்குன்னு, கைவ ஹாலுக்குன்னு. சரி, இப்ப ஆண்களுக்கு கும். இப்ப நாம பொதுவாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள். பாருங்க, அலாண்ட மீது, குமாக்கும் உங்கள் மீது, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். போட்ட என்ன, உன் மீது சலாம் உண்டாகட்டும். சரியா? இப்ப கும்ங்கிறது நான் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் தான் கண்ணியத்துக்கு நம்ம அதை சொல்றது. பொதுவாக எல்லாருக்கும் வந்து பாவிப்பு. நாம அஸ்ஸலாமு அலை ஒரு ஆளுக்கும் நம்ம கும்பு தான் பாவிக்கிறோம். அப்ப கும்புண்டா பலர். அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுடைய சோமிப்பது. சரி, அடுத்து என்ன? அனபி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், நான் என்ன நலமாக இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன். அடுத்தது என்ன? அடுத்தது மினைன் அந்தி, மினைன் அந்தி. பாருங்க, அவதானிங்க, மினைன் அந்தி. இப்ப நான் மினைன் அந்த என்று நாம கேட்கிறேன். ஆணை பார்த்து மினைன் அந்தி, ஒரு பெண்ணை பார்த்து கேட்கிறேன் மினைன் அந்தி, மினைன் அந்தி.
இப்ப மின் ஐன அந்த நீ ஒரு பெண்ணை பார்த்து கேட்கணும், பெண்ணுக்கு அஞ்சு. நீ எங்க, எந்த நாடு? நீ எங்க, எந்த நாடு? அனமினர் ரியால், நான் எங்கேயாம் ரியால். அனங்கிறது பொதுவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாவிக்கிறது தானே. அனங்கிறது பொது பேர், பொதுச்சொல். ஓ லமீர், வேற ரெண்டையும் பாவிப்போம் அதுக்கு. அடுத்தது பாருங்க மஸ்முக்கி. பாருங்க மஸ்முக்கி, மஸ்முக்கி, மஸ்முக்கின்னு என்ன? உன்னுடைய சோம் எப்படி? ரெண்டு பெண்ணு. உன்னுடைய பேர், உன்னுடைய பேர் என்ன? மஸ்முக்கி என்ற உன்னுடைய பேர் என்ன? அப்ப இங்க பெண்ணுங்கிறதால உன்னுடைய பெண்ணுங்கிறதுக்கு வந்திருக்குது. இப்ப இரண்டு பேரும் பெண்ணுங்கிறதால ஆணுண்டா கே வந்திருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க? இஸ்மி, என்னுடைய பேர் ஆமினா தூ, என்னுடைய பேர் இஸ்மி ஆமினா. சரி, ஐன அபூக்கி. பாருங்க ஐன அபூக்கி, ஐன அபூக்கி. உன்னுடைய ஒரு ஆணை பார்த்து கேட்கிறேன், உன்னுடைய வாப்பா ஐனா பூக்க, ஐனா பூக்க. அதே போல அடுத்தது பாருங்க, அபி ஹினா ஃபில் மதீனத்தில் முனவ்வரா ஹுவ முவஜ்ஜூன் ஃபில் மதரசதி தானவியா. அப்ப என்ன? அபி ஹினா ஃபில் மதரசதி, இங்க மதீனா முனவ்வராவில தான் என்னுடைய தந்தை இருக்கிறார். ஹுவ முவஜ்ஜிஹுன் ஃபில் மதரசதி தானவியா, அவர் ஒரு உயர்தர பாடசாலையிலே ஒரு கண்காணிப்பாளர், ஒரு கண்காணிப்பாளராக என்ன செய்யறார், வைக்கிறார். அடுத்தது கேள்வி, அடுத்தது ஐன உம்முக்கி. ஐன உம்முக்கி. பாப்பா கேட்டுட்டாங்க. அடுத்தது உம்மா. உங்களுடைய உம்மா எங்க? ஹிய ஐலன் ஹினா, அவன் இங்க. ஐலண்டா மேல்? ஐலண்ட் என்னது? மேல். ஐலண்டா மேலும். அடுத்தது ஹிய தபீபத்துன் ஃபி முஸ்தஷ்ஃபல் விலாதா. முஸ்தஷ்ஃபல் விலாதானா மகப்பேற்று வைத்தியசாலை. முஸ்தஷ்ஃபல் மகப்பேற்று வைத்தியசாலை. என்னண்டா, இப்ப இங்க நம்ம நாட்டை பொறுத்தவரையில அது எல்லாம் ஒரு வைத்தியசாலை தான் இருக்குது. ஆனா சவுதி அங்க இங்க எல்லாம் முஸ்தஷ்ஃபல் விலாதாங்கிறது தனி இருக்குது, தனி பிரிவா இருக்குது. இப்ப மகப்பேற்று வைத்தியசாலை முஸ்தஷ்ஃபல் விலாதா. தபீபத்துன், அவர் வைத்தியர். எங்க வைத்தியர்? வைத்தியர் ஃபில் முஸ்தஷ்ஃபல் விலாதா, மகப்பேற்று வைத்தியசாலை. சரி, அடுத்த கேள்வி என்ன? வமன் ஹாதிஹில் ஃபதாத்துல்லதி மஅகி. ஃபதாத்னா நான் சொல்லி தந்தேன் உங்களுக்கு. ஃபதாத்னா நான் சொல்லி தந்தேன். ஃபதாத்னா பெண், வாலிபர். யுவதி. ஃபத்தாரு யுவதி. ஃபத்தாண்டா வாலிபன். என்ன? ஃபத்தாத்துல சொன்னா யுவதி. என்ன? ஃபத்தாத்னா யுவதி. ஒமன் ஹாதில் ஃபதாத்துல்லதி மஅகி, உன்னோடு இருக்கின்ற அந்த யுவதி யார்? பத்தாண்ட இளைஞன், பத்தாண்ட இளைஞன். ஃபத்தாத்னா யுவதி. அஹிய உஹ்துகி, அஹிய உஹ்துகி. அப்ப என்ன கேக்குறாங்க? உன்னோட உன்னுடைய சகோதரியா? உஹ்துகி. அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது இல்ல, ஹிய பின்து அம்மி. ஹிய பின்து அம்மி. நம்ம பார்த்தோம் போன பாடத்துல பின்து இந்த மகள். அம்முண்டா யாருன்னு பார்த்தோம்? அம்முண்டா அம்முண்டா சாச்சா. அம்முண்டா சாச்சா. ஹாலுண்டா மாமா. அம்மத்துன்னு சொன்னா மாமி. ஹாலத்துன்னு சொன்னா சாட்சி. சரியா? விளையாட்டாரு மாறி மாறி வரும். அம்மனுண்ட சாச்சா. சரி, அம்மனுண்ட சாச்சா. அம்மத்துன் உண்டா அம்முண்ட சாச்சா. அம்மத்துண்ட மாமி. ஹாலுனுண்ட மாமா. ஹாலத்துண்ட சாட்சி. ரெண்டுக்கும் வேறம்மா. ஓ, இப்ப இங்க பாருங்க, இப்படி வரும். இப்ப அம்மனுண்ட யாரு? சாச்சா. இப்ப சாட்சிக்கு ஹாலத்து. அம்மத்து ஹாலுண்ட மாமா. அப்ப இங்க என்ன வரும்? என்ன வரும்? ஹாலுண்ட மாமா. இங்க எப்படி வரும்? அம்முண்ட சாச்சா. இங்க மாமிட்டு வரும், மாறி வரும். அம்முண்ட சாச்சா.
அம்மத்துன்னு சொன்னா மாமி, ஹாலுண்டா மாமா, ஹாலத்துண்டா சாட்சி. சரி, இப்ப என்ன கேட்காங்க? அடுத்த கேள்வி என்ன? என்னது? சாச்சாட மகள் யாருன்னு சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? இல்ல, உன்னோட ஈக்கிற யுவதி சகோதரியா? இல்ல, அவன் யாரு? என்ற சாச்சாவினுடைய மகள். மகள். அப்ப மஸ்முஹா. அடுத்த கேள்வி, மஸ்முஹா அவட பேர் என்ன? பாருங்க, இந்த ஹா நம்ம முக்கியமா இந்த பாடம், ஒவ்வொரு பாடத்திலையும் ஒவ்வொரு புது விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. இப்ப இந்த பாடத்துல விஷயம் சுருக்கம் என்னண்டா, இந்த வமீறுகளை நாம் எப்படி என்ன செய்யறோம் பாவிக்கிறோம்ங்கிறது. இந்த பாடத்துடைய சுருக்கம் என்னன்னா, இந்த வமீர்கள் பாருங்க, நம்மளுக்கு ஏற்கனவே க பத்தி சொன்னாங்க, ஒரு ஆணுக்கு எப்படி பாவிக்கிறேங்கிறத சொன்னாங்க. இப்ப பாருங்க, ஒரு பெண்ணோட எப்படி நாம ஒரு உரையாடல் செய்யறங்கிறது. கீ எல்லாம் கீயில வருது பாருங்க. இப்ப பாருங்க, இந்த உம்மு கீ பாருங்க, அதே போல உஹ்து கீ இங்க பாருங்க. அதே போல இங்க பாருங்க, ஹாவ பாருங்க, விடத்த ஹா மஸ்முஹா. இப்ப என்னது? அம்மி சாச்சாட மகள். இந்த மகள்ல பேர் என்ன? அப்ப விடத்த மஸ்முஹூன்னு கேட்கலாது. ஏன்னா இந்த பெண் பிந்துங்கிறது மகள். அப்ப மஸ்முஹா. அப்ப என்னது? இஸ்முஹா. இஸ்முஹா ஃபாத்திமா. நாம இந்த இந்த ஹா எதை பார்த்து மீளுதுங்கிறத நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கண்டுபிடிக்கணும். எதை பார்த்து சொல்லுதுங்கிறது. அப்ப இந்த 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 சாச்சாவுடைய மகள் இஸ்முஹா ஃபாத்திமத்து. இஸ்முஹா ஃபாத்திமா. அவருடைய பேர் என்ன? ஃபாத்திமா. அவருடைய பேர் ஃபாத்திமா. சரி, அடுத்து பாருங்க, அஹிய ஜமீலத்துக்கி. அடுத்த கேள்வி சொல்லுங்க பாப்போம். அஹிய ஜமீலத்துக்கி. அவள் கிளாஸ் உன்னுடைய வகுப்பு தோழியா? உன்னுடைய வகுப்பு தோழியா? உன்னுடைய வகுப்பு தோழியா? சரி, அதுக்கு பிறகு பாருங்க, வகுப்பு தோழி. அடுத்தது பாருங்க, லா அன ஃபில் மதரசத்தில் முத்தவஸ்ஸித்தத்தி வ ஹிய ஃபில் மதரசத்தி சானவியா. அப்ப ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம். ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம். இவ உயர்தர பாடசாலை, இவ நடுத்தர பாடசாலை. இவ மேல் அட்வான்ஸ். இது ஏஎல் பகுதி, இது ஓஎலுக்குள்ள பகுதி. இவ வடவ என்ன செய்த? வயசுக்கு மூத்தாள். அடுத்த கேள்வி, அலக்கி உஹ்துன். அப்போ சகோதரி இல்லண்டா அடுத்த கேள்வி என்ன? அலக்கி உஹ்துன். அப்ப உனக்கு சகோதரி வீக்குதா? இவ என்ன? சாச்சாட மகள். அடுத்த உனக்கு சகோதரிக்குதா? அப்படி இல்லண்டா, சகோதரி இல்லண்டா, இது உனக்கு சகோதரிக்குதான்னு அடுத்த கேள்வி. அப்ப என்ன சொல்றா? என்ன கேள்வி? என்ன? லா மாலி உஹ்துன். எனக்கு சகோதரி இல்லை. மா இந்த இல்லை, மா இந்த இல்லை, லீ எனக்கு, உஹ்துன் சகோதரி இல்லை. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க, லீண்டா இருக்கு. தெரியுதா நம்மளுக்கு? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். லீண்டா எனக்கு, லக்கண்டா உனக்கு. சரி, அலை என்னது? அலைக்கண்டா என்னது? அலைக்கண்டா அலைக்கண்டா சொல்லுங்க என்னண்டு? அலைக்க. இப்ப லாமோட இந்த லாமுண்டா நம்மளுக்கு சென்ன இடைச்சொல், இதையோட யாவை சேர்த்தமுண்டா, நம்ம லமீரை சேர்த்தமுண்டா ரெண்டு பேரும். அதே போல இந்த லாவோட கேயை சேர்த்தமுண்டா உனக்கு ரெண்டு பேரும். சரியா? அதே போல அலா, அலாண்ட என்ன கருத்து? இடைச்சொல்லுக்கு சொல்லுங்க. அலாண்டா அலாண்ட என்ன கருத்து? படிச்சல அலா. அலா அலாண்ட மீது. அலாண்ட என்னது? மீது. மீது மீது பாருங்க. அல் கிதாபு. இங்க பாருங்க, அல் கிதாபு. அல் கிதாபு முக்கியமான விஷயமா நீங்க. அல் கிதாபு அலல் மக்தபி. என்னது? மக்தபி மேசையின் மீது. மேசையின் மீது. இப்ப பாருங்க, அலைக்கேண்ட என்ன கருத்து? அலைக்க மேசைக்கு மேல். இல்ல, அது சரி. அல் கிதாபு அலல் மக்தபி உங்கள் மீது. உங்கள் மீது உள்ளது. அலாண்ட மீது க உன் மீது. கேண்ட என்னது? உன் மீது. இந்த லமீர் இந்த இடைச்சொல்ல சேரக்குள்ள ஒரு கருத்து தெரியுது பாத்தீங்களா? இப்ப இந்த லாம்ண்ட இக்கு, லீண்ட எனக்கு. இப்ப லாம்ண்ட இக்கு, லக்கண்ட உனக்கு. சரி, அதே போல அலாண்ட மீது. அலாண்ட மீது கேண்டா என்ன நம்ம பார்த்தோம்? கேண்டா உனக்கு, உன் மீது. மீது
இந்த இடைச்சொல்லுக்கு ஏத்த மாதிரி இந்த லமீருடைய கருத்து மாறுது. இப்ப பாருங்க, ஆரம்பத்துல பாருங்க, இப்ப நீங்க சலாம் சொன்னீங்க, இது சலாம் நம்ம எல்லாரும் சொல்றதானே. சரி, இப்ப இதுல நாம அவதானிக்கிறது, நம்ம படிக்கிற தலைவி அவதானிக்கணும். இப்ப பார்ப்போம். அஸ்ஸலாமு பாருங்க, சாந்தி. அலைக்க என்ன கருத்து கேண்டு வைங்க. உனக்கு 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 உன்மீது உன்மீது. அஸ்ஸலாமு அலைக்க உன் மீது, அலாண்ட மீது, மீது அலாண்ட மீது, சலாம் உன் மீது உண்டாகட்டும். சரியா? இப்ப அலாண்ட அலைக்கேண்ட என்ன, உன் மீது உண்டாகட்டும். சரியா? அப்ப அலாண்ட மீது, அப்ப லீண்ட இக்கு, அப்ப அலாண்ட மீது. அப்ப இந்த இடைச்சொல்லோட சேர்ந்து என்ன செய்யும், இந்த லமீர்களும் பெறும். அதைத்தான் இந்த பாடத்துல சொல்ல வராங்க. இங்க லமீரை இசுமோட சேர்த்து சொன்னாங்க, அதே போல இடைச்சொல்லோடையும் சேர்த்து என்ன செய்யும், பெறும். இடைச்சொல் என்ன, அலா நம்ம எத்தனை இடைச்சொல் படிச்சிக்கோம், அதை ஞாபகப்படுத்துறேன். படிச்ச உங்களுக்கு தெரிஞ்ச இடைச்சொல்ல சொல்லுங்க ஆகும். என்னது ஃபீ, என்னது ஃபீ என்ன கருத்து, ஃபீஹிண்டா ஃபீனல்லே. சரி, மின்னுண்டா மின், அடுத்தது மின், அடுத்தது இலா, இலா படிச்சு இலா. சரி, அடுத்தது லா, அடுத்தது லீ படிச்ச மேலே இப்ப இல்ல. அடுத்தது வேற இன்னொன்று இருக்குது, அலா. சரி, இப்ப பாருங்க, இந்த ஃபீக்கு கூட ஃபீன்னு இருக்குதான், இதுக்கு கூட நான் நீங்க ஏற்கனவே இது வந்திருக்குது, ஃபீ ஹீன்னு வந்திருக்குது. இந்த ஹீ சேர்ந்திருக்குது லமீர். இப்ப சொல்லுங்க, இந்த ஃபீன்னு என்ன கருத்து, ஃபீஹீண்டா ஃபீண்டா லே, ஹீண்டா லே, அவள் மீ, எப்படி அவள் மீதா இல்லே, ஹீண்டா ஹீ, அதுக்கு அவள்ண்டா ஹா வரணும். இப்ப ஃபீஹி இந்த அவனிடத்திலே பாருங்க, அவனிடத்திலே, அவனிடத்திலே தானே. பீஹாண்டா அவளிடத்திலே, பீஹாண்டா அவளிடத்திலே, ஹா ஹாண்டா அவள், ஹீண்டா அவன். சரியா? ஃபீஹி அவன், ஃபீஹாண்டா அவள். இப்ப பாருங்க, மின்னுண்டா இருந்து. சரி, மின்னுண்டா இருந்த ஒரு கருத்துக்கு இடம் உண்டு ஒரு கருத்து இருக்கு. இப்ப நான் சொல்றேன் மின் ஹூ சொல்றேன். இப்ப என்ன கருத்து வரும், எப்படி கருத்து வரும், அவனுக்கு அவனிடம் இருந்து, அவனிடம் இருந்து. இப்ப இலான்னு படிச்சோம், இலைஹி சொல்லணும், இலைஹி அவனுக்கு. இப்ப அலைஹி அவன் மீது, இலைக்க உனக்கு, அப்படி சொல்லலாம். இப்ப என்னன்னா, இந்த லமீரோடையும் இந்த என்ன செய்யும், இந்த இந்த இடைச்சொல்லோடையும் இந்த லமீர்கள் சேர்ந்து பெறும்ங்கிறது தான் இந்த பாடத்துடைய சுருக்கம். அப்ப நம்ம அதை விளங்கிக் கொள்ளணும். இப்ப லமீர் எதோட சேர்ந்து வருகிறது நாம விளங்கிக் கொள்ளணும். அப்படியே நாம பார்க்க போக ஒவ்வொரு, இப்ப பாருங்க, அப்ப இதுல பாருங்க, இந்த லீங்கிறது இடைச்சொல், லீங்கிறது ஒரு இடைச்சொல். இப்ப லீ, இப்ப அடுத்த பாருங்க, அடுத்த கேள்வி என்ன, அலக்கி அஹுன். அடுத்த கேள்வி என்னது, அலக்கி. சொல்லுங்க, இதுக்கு பொருள் என்ன, அலக்கி அஹுன், அலக்கி அஹுன் சொல்லுங்க. உனக்கு சகோதரன் இருக்கிறானா, உனக்கு. ஓ, உனக்கு இருக்கிற அலிப் என்னது, இஸ்திஃபாம், கேள்வி அலிப் இஸ்திஃபாம். லக்க லக்கி உனக்கு அஹுன் சகோதரன் நீக்கிறானா. அவ என்ன சொல்றாங்க, நஅம் ஆம், லீ எனக்கு இருக்கிறது, அஹுன் கபீருன் வஹுவ தாலிபுன் பில் ஜாமியத்தி, வஹுவ தாலிபுன் பில் ஜாமியத்தி. என்ன எனக்கு இருக்கிறது, எனக்கு அஹுன் கபீர். என்ன அஹுன் கபீரண்டா, அஹுன் கபீருண்டா பெரிய சகோதரன், இவட மூத்தவர், இவட பெரிய சகோதரன். பாருங்க, பெரிய சிபத்து மௌசூப், பெரிய சகோதரன் சிபத்து மௌசூப். சிபத்து மௌசூப் இல்லையது, பெரிய சகோதரன். இப்ப வஹுவ தாலிபுன் பில் ஜாமி, அவர் என்ன செய்யறாரு, இப்ப அவர் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார். இவங்க மதரசத்தில், இவன் முத்தவஸ்ஸிதாவில் இருக்கிறார். இவர சகோதரன் மூத்த சகோதரன் எங்க இருக்காரு, பல்கலைக்கழகத்தில் மாணவன், பல்கலைக்கழகத்திலே அவர் ஒரு மாணவன். சரி, அடுத்த கேள்வி பாருங்க,
ஒமன் ஹாத திஃப்லு அல்லதி மாக்கி, ஒமன் ஹாத திஃப்லு அல்லதி மாக்கி, உன்னோடு இருக்கின்ற, உன்னோடு உள்ள குழந்தை யார்? திஃப்ல் என்ன? குழந்தை. குழந்தை. உன்னோடு இருக்கின்ற குழந்தை யார்? வருத கேள்வி கேட்க, அதுக்கு என்ன பதில் வருது? அதுக்குரிய பதில சொல்லுங்க. ஹுவ இப்னு அஹி, என்ன அப்படின்னு என்ன? நானோட மகன். என்னுடைய சகோதரனுடைய மகன். என்னுடைய சகோதரனை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இங்க வேற எங்க இருக்காரு? பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார். ஆனா அவர் திருமணம் முடிச்சுக்கிறார். அவர் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறாரு. ஹுவ இப்னு அஹி, என்னுடைய சகோதரனுடைய மகன், என்னுடைய சகோதரனுடைய மகன். அடுத்தது கேட்கிறாங்க. இப்ப யார பத்தி கேட்கிறாங்க? மஸ்முஹு. இப்ப யார பத்தி கேட்கிறாங்க? வேற அந்த இவனை பத்தி கேட்க, பிள்ளைய பத்தி கேட்காங்க. மஸ்முஹு. இப்ப பாருங்க, இஸ்முஹு, இந்த ஹூ எதை பார்த்து மீளுது? இங்க தெரியணும் நம்மளுக்கு. இந்த ஹூ எதை பார்த்து மீளுது? இந்த லமீர் எதை பார்த்து, எதை சொல்லுது நம்மளுக்கு? இந்த லமீர் யார சொல்லுது? மஸ்முஹு என்ன பொருள்? அவனுடைய பேர். அவனுடைய பேர் என்ன? அவனுடைய பேர் யாரு? இங்க இவர பேர் இவன் பேர். அப்ப இவன் பேர் என்ன? இஸ்முஹு சாத். அவர பேரு இஸ்முஹு, இந்த இவன் பேர் சாத். அடுத்த கேள்வி, உம்முகி ஃபில் பைத்திலான், உம்முகி ஃபில் பைத்திலான், இதுக்கு சொல்லுங்க பொருள் என்னண்டு? உம்முகி ஃபில் பைத்திலான், தாய் தற்போது வீட்டில் இருக்கிறாளா? அவங்கட உம்மா. தாய் வந்து இப்ப வீட்டில் இருக்கிறாளா? அதான் நீங்க சொன்னதுதான். நாம இந்த லமீருக்கும் சேர்த்து சொல்லணும். அப்பதான் நம்மளுக்கு அப்படி சொல்லி பழகும். உன்னுடைய தாய், உன்னுடைய தாய் தற்பொழுது வீட்டிலே உள்ளாளா, இருக்கிறாளா? கேள்வி என்னது? அடுத்தது இல்ல அதஹபத் இலல் முஸ்தஷ்ஃபா. ஏன்? அவர் வைத்தியர், அவர் வைத்தியருங்கிறதால இப்ப இந்த நேரத்துல இவ எங்க இருக்கா? இப்ப அந்த தாய் எங்க இருக்கா? அதஹபத் இலல் முஸ்தஷ்ஃபா, வைத்தியசாலைக்கு தஹபத். ஏன் தஹபத்னு வந்திருக்குது? தஹபத்னு ஏன் வந்திருக்கு? ஏண்டா இங்க இந்த உம்முங்கிறது பெண்பால். வைத்தியர் தானே, ஹபீபாங்கிறதா இங்க தஹபத்னு வந்து உம்முங்கிறது தஹபத் இலல் முஸ்தஷ்ஃபா. சரி, அதோட நாம இந்த பயிற்சிகளை போன பாடத்துல பார்த்தோம். இந்த பயிற்சிகள் இப்ப இந்த பாடத்துல வர பயிற்சிகள் என்ன? இக்ரா வக்து. முதலாவது இதை நீங்க வாசிக்கணும், இதையும் எழுத சொல்லியிருக்கீங்க. கைஃப ஹாலு க. இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் உண்டு, ஒரு பயிற்சி உண்டு உங்களுக்கு. நீங்க வாசிங்க. இது முதலாவது நம்ம எப்படி வாசிக்கோம்? உதாரணத்துக்கு உண்ட சொல்லி தரணும். கைஃப ஹாலு க அபி. சரி, உம்மிக்கு எப்படி வரும்? கைஃப ஹாலுக்கு யா உம்மி. கைஃப ஹாலுக்கு யா உம்மி. சரி, அடுத்தது இங்க பாருங்க, அடுத்தது வாசிங்க. ஐன இப்னுக், ஐன இப்னுக யா ஸைனபு, இப்னுகி யா ஸைனபு. ذهب إلى المسجد. சரி, இப்ப ஐனப் அது எப்படி வாசிக்கிற? ஐனப்னுகி, 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 இப்னு என்ன? இப்னு ஐனப்னுகி கி யா ஸைனப். இது இந்த சேர்த்து வாசிக்கணும். யா ஸைனப் கி, இവിടത്തെ கீன்னு வாசிக்கணும். அதானே பாடம் நம்மட. ஐன இப்ப நான் இதை தனித்தனி வாசிக்கணும். ஐன இப்னு கி, இப்னு கி யா ஸைனப். ஸைனபே உன்னுடைய மகன் எங்கே? ذهب إلى المسجد, அவருங்க பள்ளிக்கு போயிட்டு. அடுத்தது ஐன. அடுத்த கேள்வி ஐன. அடுத்த கேள்வி எப்படி வாசிக்கிறோம்? வாசிங்க பாப்போம். பின்த். ஐன பின்துகி யா ஆமினத்து. யா ஆமினத்து.
ஐன பின்துக்கி யா பினுக்கி ஆமினத்து. சரி, ஆமீனாவை என்னுடைய மகள் எங்க? அப்ப எங்க பாருங்க மகள். ذهبت إلى المدرسة. சரி, அப்ப இங்க ஜஹபத் வந்துருக்கு. ஜஹபத் அதான் மெயின். இப்ப பாருங்க, அப்ப இங்க பின்த்னு வந்திருக்கு இல்லையா? ஜஹபத் இலல் மദ്രസ. இலல் மദ്രസത്തി. சரி, இதை நீங்க இந்த பயிற்சியை நீங்க செய்யறீங்களா இல்ல நாமளே வாசிப்போமா, இல்ல புது படத்துக்கு போமா? உங்களுக்கு வாசிக்கிறா நம்ம வாசிச்சுட்டு போவோம், இல்லாட்டி அடுத்த பாடத்துக்கு போறோம்னா போவோம். இது பயிற்சி தான். இதை நீங்க வாசிச்சு உங்களுக்கு நேரம் இருக்கும். நான் வாசிச்சேன். வாசிப்போமா அதை? அப்ப வாசிச்சுட்டு போவோம், அப்படியோ கொஞ்சம் வேகமா போவோம் என்ன? சரி, இப்ப பாருங்க அடுத்தது லிமன் ஹாதிஹி ஸாஅத்துல் ஜமீலத்து. லிமன் ஹாதிஹி ஸாஅத்துல் ஜமீலத்து. சொல்லுங்க பாப்போம். ஜமீலத்து அஹி லக்கி அஹி லக்கி யா ஃபாத்திமத்து யா ஃபாத்திமத்து. நஅம் ஹிய லி. ஹியலி. அழகான கடிகாரம் யாருடையது? அப்ப இது என்னது? உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இந்த அழகான கடிகாரம் யாருக்குரியது? அஹியலக்கியா பாத்திமாவை அது உனக்குரியதா? நாம் ஹியலி எனக்குரியது. எனக்குரியது. லேசு, உங்களுக்கு நீங்க வாசிப்பீங்க, வாசிச்சு அதை வழங்கி கொள்றீங்க. பாருங்க, அஹாதா கலமுக்க நான் வாசிக்கிறேன். அஹாதா கலமுக்க. சரி, நான் வாசிக்கிறேன் சரியான்னு பாருங்களா? அஹாதா கலமுக்க யா முஹம்மது. அஹாதா கலமுக்க யா முஹம்மது. லா லா ஹாதா கலமுக்க. லா ஹாதா கலமுக்க அன்த. அன்த. முகமது இது உன்னுடைய பேனாவா? இல்லை, இது உன்னுடைய பேனா தான். பேனா, உன்னுடைய பேனா. அஹாதா கலமுக்க யா முஹம்மது. முஹம்மதே இது உன்னுடைய பேனாவா? இது பேனாவா? பேனாவா கேட்க? இல்ல இல்லை. உன்னுடைய பேனாவா? இல்லை. ஹாதா கலமுக்க அன்த. என்னுடைய பேனா தான். ஹாதா இது கலமுக்க என்னுடைய நிவரில் உன்னுடைய தானே வந்திருக்கிறது. உன்னுடைய பேனா தான். ஹாதா கலமுக்க. ஹாதா இது உன்னுடைய பேனா தான். சரி, அடுத்தது பாருங்க. 10 நிமிஷம் ஜமீலத்து லதி ஹரஜத்தி ஆன மினல் மദ്രസத்தில் முதீரி. சரி, நீங்க மஷாலா வாசிக்கிறீங்க. இப்ப கொஞ்சம் இந்திய விட நல்லா வாசிக்கிறீங்க. தில்க செய்யாரத்துல் ஜமீலத் அல்லதி இங்க முக்கியம். இங்க வாசிக்கக்குள்ள சரியா வாசிக்கணும். ஹரஜத்னு வரும். அப்ப நம்ம இடத்த சேர்த்து வாசிக்கக்குள்ள ஹரஜத்தில் ஆன மினல் மദ്രസத்தி. சரி, வெளியேறிய அந்த அழகான கார் அதிபருக்குரியது.
ம் சரி. அடுத்து அந்த இந்த முஹத்திஸுன். ஓ அது சரி, நீங்க பொருள் சொல்லுங்க. أنت مهندس يا يا أختي أنا طبيب இல்ல இல்ல இல்ல. அந்த முதர்ரிசுன் யா அஹி. أنت லா مهندس அன يا أخي தபீபுன். أنا لا أنا طبيب طبيب நான் இல்ல நான் சகோதரி டாக்டர் இன்ஜினியர் நான் ஒரு மருத்துவர் أنت உண்ட தீபத்து சரி இங்க பாருங்க இக்ரா. உன்னுடைய அடுத்தது அந்தி தபீபத்துன் யா உக்தி. أنت طبيب يا முதர்ரிசுன். أختي لا أنا لا أنا مدرسة أنا ம் مدرس பெத்துன். அடுத்தது பாருங்க, இன்னொரு பயிற்சி செஞ்சுக்காங்க. என்ன? اقرأ اقرأ كلا كلا சரி, இப்ப أين என்ன قلمك يا இப்ப என்ன சொல்றாங்கண்டா, இதுக்கு ஏத்த மாதிரி உதாரணம் ஒண்ணு செஞ்சுக்காங்க பாருங்க. என்ன? ஐன கலமுக்க யா அபி என்று தந்தியாங்க. இப்ப யா என்னுடைய தந்தையே உன்னுடைய பேனை, உன்னுடைய பேனை எங்கே? இப்ப இங்க நாம் எப்படி கேட்கிற, எப்படி எப்படி கேட்போம்? أين أين كلامك يا أمي قلمك يا أمي சரி, இப்ப இதுல 10 வச்சுக்குது, சரியா? இது இல்ல இப்ப நாம இவ்வளவு நேரம் படிச்சுட்டு வரோம். எப்படி இங்கே இது பெண்பால் ஆண்பால் பெண்பால் ஓ அதான் படிச்சுட்டு வரோம். இப்ப பாருங்க, இது ரெண்டுக்கும் 10 வச்சு. அப்ப கூட என்னது பிள்ளையா வச்சு க கி கீண்டு வரணும். கீனு ம் சரி. அடுத்த பாருங்க, இந்த கலமுன் யா முஹம்மத். சொல்லுங்க பாப்போம். இதுக்கு இந்த கலமும் யா முஹம்மத் ஐந்தக்கி கலமுன் யா ஆமினத்து ஓ ஆமீன் இந்த என்ன கருத்து? இந்த இந்த உன்னிடம் உன்னிடம் பேனா இருக்கிறதா? உன்னிடம். இந்த இடம் உன்னிடம். சரி, என்னிடம் பேனா உள்ளது எப்படி சொல்றது? சொல்லுங்க. என்னிடம் பேனா உள்ளது அல்லது எங்களிடம் பேனா உள்ளது எப்படி சொல்றது? இதை மாத்தி பாருங்க. உன்னிடம் பேனா உள்ளது. இப்ப நான் சொல்றேன் என்னிடம் பேனா உள்ளது, எங்களிடம் பேனா உள்ளது எப்படி சொல்றேன்? மாய்ந்தி இல்ல இந்தி ஐந்தி ஐந்தி இந்தி இல்ல நாம இந்த இதை விடுவோம். ஐந்தி இது தேவையில்லை, கேள்வி அடையாளம் தேவையில்லை நம்மளுக்கு. இந்த முகம்மதுன்னு தேவையில்லை. நான் சொல்றேன் எங்களிடம் பேனா இந்தி கலமும் இந்தி கலம். ஐந்தி இல்ல இந்தி கலம் இந்தி கலமும் இந்தி கலமுண்டா. இந்தி கலமும் இந்தி கலமுண்டா. கலமும் இடம் பேனா உள்ளது. சரி, எங்களிடம் பேனா உள்ளதுக்கு எங்களிடம். சொல்லுங்க. நஹனு எப்படியா மாறும்? நஹனுண்டா நாங்கள், எப்படியா மாறும்? நாவா மாறிய இந்த இந்தனா 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 கலமும் இந்தனா கலமுன். இந்தனா கலமும் கலமுன். எங்களிடம். நாம இதை மட்டுமே படிச்சுட்டு போகக்கூடா, இதோட வச்சு மற்ற இதுகளை பார்க்கணும். அப்பதான் நம்மளுக்கு அது பிடிபடும். இந்தனா கலமுன் இந்தனா கலமுன். சரி, உங்களிடம் பேனா உள்ளது எப்படி சொல்ற? உங்களிடம் பேனா உள்ளது. ஆண்களை பார்த்து சொல்லுங்க. ஐந்தக்க இந்தக்குமா இதுல பாருங்க, அலிப்புங்கிறது, இந்த அலிப்புங்கிறது கேள்வி அடையாளம். இந்த என்றதான் இந்தக்கும் இந்த என்னதான் இடம். இப்ப இந்த கும் எப்படி வரும்? இந்த கும் இந்த கும் இந்த கும். சரி, அது சரி, நீங்க சொன்ன இந்த கும் கலம் உங்களிடம் பேனை உள்ளது. சரி, பெண்களுக்குன்னா இந்த குன்ன இந்தி இந்தனா இந்த ஹூ இந்த க இந்த கி இந்த குமா இந்த ஹா இந்த ஹும் இந்த ஹுன்ன. சொல்லுங்க. அவர்களிடம் பேனா உள்ளது. பெண்கள் சொல்லுங்க. அவர்களிடம் பேனா உள்ளது.
இந்தஹா இந்த ஹா இந்தஹா கலமு இந்த ஹாண்டா அவள் عندكم قلم அந்த ஹாண்டா அவளிடம் சொல்றோம் ஒரு ஆள் இப்ப நம்ம என்ன கேட்டோம் நாம கேட்டது இந்த ஹுன்ன எப்படி கேட்போம் இப்ப அவர்கள் பல பல ஹ عندهم உமா ஹுன்ன இப்ப இந்த ஹுன்னைய மாத்தினீங்கன்னா சரி ஹுன்ன عندهم இந்த ஹுன்ன இந்த ஹுன்ன ஹூ ஹுமா ஹும் ஹா ஹுமா ஹுன்ன கே குமா கும் கி குமா குன் அங்கலையா அங்கல என்ன அவ்வளவு ثم சரி இதை நீங்க வாசிச்சு விடுங்க இது பாருங்க அப்படின்னு ஒன்று சொல்றேன் பாருங்க அந்த மரீதும் நான் தெரியாத சொல்லி தரேன் பாப்போம் இது உங்களுக்கு தெரிந்த தஃப்தர்னு தெரியும் தானே கொப்பி தஃப்தர்னா கொப்பி اه அதே போல அபூக்கண்ட தந்தை மரீதுன்னு என்ன மரீதுண்டா மரீம் நோயாளி நோயாளி மரீத் مريض மரீத் நோயாளி ஓ நோயாளி மரீதுல நோயாளி ஹாலின தெரியும் ஹாலத்தின தெரியும் அம்மீன தெரியும் அம்மத்தின தெரியும் உங்களுக்கு அம்மீண்டா சாச்சா شاكا அம்மத்தினா أمين மாமி ஹாலுண்ட மாமா مامي அம்மத்தின சாட்சி ما شاك அடுத்தது இது உங்களுக்கு தெரியும் அலக்க அஹுன் யா ஹாமித் மா இந்தக்க மாண்ட கருத்து மாதா இந்தக்க மாதாண்டா நம்ம ஏற்கனவே படிச்சோம் ماذا என்ன என்ன மாதாண்டா என்ன ما عندنا إن மாதா மாதாண்டா என்ன அதாண்டா என்ன சரி இப்ப நாம இன்னொரு விஷயம் படிச்சோம் இது ஏற்கனவே நான் சொல்லி தந்துட்டேன் இதுலயே கொஞ்சம் வேகமா போவோம் இது இலக்கண பகுதியோட தொடர்பானது நம்மளுக்கு தெரியும் இப்ப நான் சொல்றேன் பாருங்க ஒரு வினைச்சொல் வந்தா அடுத்தது அதுக்கு நம்ம தமிழ்ல சொல்றோம் என்ன ஒரு வினைச்சொல் வந்தா அந்த வினையை செய்யறவர் அடுத்தவர் வருவார் அதே மாதிரிதான் அரபிலையும் அரபிலையும் ஒரு வினைச்சொல் வந்தா அதுக்கு அடுத்தவர் அந்த வினையை யார் செய்யறாரோ அவருக்கு நாம பேர் சொல்லுவோம் ஃபாயில்னு சொல்லுவோம் ஃபாயிலுன் அதுக்கு நாம என்ன சொல்லுவோம் ஃபாயில்னு சொல்லுவோம் அந்த வினையை செய்யக்கூடியவர் இப்ப ஹரஜ என்றா வெளியானார் இந்த வினையை செஞ்சது யாரு வெளியான என்ற வினையை செஞ்சவர் யாரு خارج முஹம்மத் خارج முஹம்மத் زلم முஹம்மத் இப்ப நாம இவருக்குத்தான் சொல்றது நம்ம ஃபாயில் வரையிட்ட சொன்னது இப்ப ஹரஜண்டா வெளியானான் இந்த வெளியானது யாரு محمد யாரு முஹம்மத் இப்ப இவருக்கு நம்ம خرج பேர் محمد من சொல்லுவோம் البيت இவருக்கு பேர் சொல்லுவோம் ஃபாயில் இவருக்கு பேர் சொல்லுவோம் ஃபாயில் சரியா இப்ப ரஹபன சென்றான் இப்ப இங்க சென்றன செயலை செஞ்ச யாரு யார் சென்றன செயல் ذهب مدرس முதரிஸ் இவருக்கு நம்ம என்ன சொல்லுவோம் ஃபாயில்னு சொல்லுவோம் சரி நம்ம ஒவ்வொன்றுக்கு பேர் வச்சுக்கமில்ல முப்ததான்னு பேர் வச்சுக்கம் ஹபர்னு பேர் வச்சுக்கம் சிபத்துன்னு பேர் வச்சுக்கம் மௌசூப்னு பேர் வச்சுக்கம் முலாப் முலாபிலேஹி ஜார் மஜூத் இந்த பேரெல்லாம் அடிக்கடி சொல்லப்படுற பேர்கள் பாருங்க ஜலசாண்டு அமர்ந்தான் இந்த அமர்ந்த என்ன செயலை செஞ்ச யாரு தாலிப் இவர் தானே தாலிப் தானே அமர்ந்தது யார் தாலிப் தானே அமர்ந்தது யாரு தாலிப் தானே طالب அப்ப அவருக்கு தாலிபுக்கு என்ன பேர் சொல்லுவோம் ஃபாயில் தாலிபுக்கு என்ன பேர் சொல்லுவோம் நாம ஃபாயில் சரி இந்த فاعل ஃபாயிலுக்கு எப்போ நம்ம வைக்கக்கூடிய ஹரக்கத்து லம்மத் சரியா ஃபாயிலுக்குரிய அடையாளம் என்ன லம்மத் பாருங்க இப்ப நம்மளுக்கு விடத ரஹபல் முதர்ரிசேன்னு வைக்கல முதர்ரிசின்னு வைக்கல நம்ம என்ன வைக்கணும் படுறது ஹரக்கத் ஃபாயிலுக்கு மறக்க கூடாது مدرس லம்மத் தான் வைப்பேன் எப்போதும் ஃபாயிலுக்கு லம்மத் சரியா ضمة ஃபாயிலுக்கு லம்மத் ஃபாயில் ذهبல் முதர்ரிசு ஆசிரியர் சென்றார் இப்ப பாருங்க இவர் ஃபியல் மாதி தானே ذهبங்கிறது ஃபியல் மாதின்னு என்ன வினைச்சொல் ஃபியல் மாதின்னா في الماضي இது எதிர் சென்ற கால வினைச்சொல் ஃபியல் மாதின சென்ற கால வினைச்சொல் அவர் ذهب சென்றார் சரி சென்றது யாரு யார் சென்றது இவர் தான் சென்றது இப்ப இவருக்கு நம்ம ஃபாயில்னு சொல்லுவோம் இங்க ரஹபன்னு சொன்ன சென்றான் இங்க சென்றது யாரு அபி அப்ப இவர் ஃபாயில் ஹரஜ் என்ற வெளியானான் இங்க வெளியானது யாரு அஹி அப்ப இவர் ஃபாயில் சரியா
இந்த வினையை யாரு செய்யறாரோ அவருக்கு நம்ம சொல்ற பேரு ஃபாயில், ஃபாயில்னு சொல்லுவோம். சரி, இங்க சொல்லுங்க ஹரஜத் ஆமினத்து, இதுல யாரு ஃபாயில் சொல்லுங்க. خرجت ஹரஜத் ஆமினத்து, خرجت இதுல யாரு ஃபாயில்? சரி, இப்ப பாருங்க நான் என்ன சொல்றேன்டா, ஆமினாட வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் யார்? இல்ல நான் கேக்குறேன், பிரியமினி. இப்ப நான் சொல்றேன் என்னண்டா, இப்ப இது இந்த ذهب ذهب ஜலச ஹரஜ இதெல்லாம் வினை சொற்கள். இது சென்ற கால வினை சொற்கள், வினைச்சொற்கள். ஃபியல் மாதி, இதெல்லாம் ஃபியல் மாதி. இப்ப மாதி. ஒரு ஃபியல் வந்தா அதுக்கு அடுத்ததாக அந்த ஃபியலை யாரு செஞ்சங்கிற, அந்த செயலை யாரு செஞ்சங்கிறது வரணும் ஃபியலுக்கு அடுத்ததாக. இப்ப நாம ஒரு வினைச்சொல் வசனம் அமைக்கிறேன்டா, சரிதானே, அதுல முதலாவது ஒரு ஃபியலை போடுவோம், முதலாவது ஃபியலை போடுவோம். ரெண்டாவது யாரை போடுவோம்? இந்த ஃபியலை யாரு செஞ்சாரோ அவரை போடுவோம். சரியா? இப்ப ஃபியல்டா வினைச்சொல், ரஹபண்டா சென்றான். இந்த சென்றான் என்ற செயலை செஞ்சது யாரு? சென்றது யாரு? இங்க முதர்ரிஸ். தெளிவா தந்திருக்குது, முதர்ரிஸ். முதர்ரிசு எப்படி சொல்லுவோம்? இதுக்கு நம்ம என்ன ஹரக்கத்? முதர்ரிசு. முதர்ரிசு, முதர்ரிஸ், முதர்ரிசி, முதர்ரிஸ்னு சொல்லல. அப்ப முதர்ரிசு சரி. இப்ப நாம எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிற மாதிரி நாம சொல்லுவோம். இவருக்கு ஃபியல் முதலாவது, இவர் ஃபியல் முதலாவது மாதி, இவர் ரெண்டாவது வார அந்த செயலை செஞ்சவருக்கு நாம ஒரு பேர் வச்சுக்கோம். இவருக்கு நம்ம சொல்லுவோம் பொதுவாக சொல்லுவோம். எப்படி நாம முப்ததா ஹபர் எழுவாய் பயனிலம்பமோ கொண்ட வர்ணிக்கிறதுக்கு சிவத்து மௌசூப்னு சொல்லுவோமோ, அதே போல உடையண்ட கருத்து வாரத்துக்கு முலாபிலின்னு சொல்லுவோமோ, அதாவது இடைச்சொல் வாரத்துக்கு நம்ம ஜார் மஜிர்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி ஒரு செயலை செய்யறவர் யாராக இருந்தாலும் அவருக்கு நம்ம சொல்ற பெயர் ஃபாயில், அவருக்குரிய ஹரக்கத் லம்மத்து. சரி, அடுத்தது பாருங்க, இங்க யாரு ஃபாயில்? இந்த சென்ற செயலை செஞ்சது யாரு? அபி. அபி. யார் சென்றது? அபியா சென்றது இல்லையே, யார் சென்றது? இவ ரெண்டு சொல் சேர்ந்து வந்தீங்க. இவ சென்றது யாரு? அபுதான் சென்றது. அபிங்கிறது அப்ப அபு சென்றது யாரு? சென்றது அபுன் தான் சென்றது. அப்ப இங்க என்னுடைய தந்தை என்று சேர்ந்து வந்து இவ்விடத்தை பாயிலுக்கு லம்மத்து நம்ம வைக்க இயலாது. பாருங்க, லமீர் சேர்ந்து வந்தீங்க, அபீந்து வந்தீங்க. இவ்விடத்தை வெளிப்படையாக வராது லம்பத், ஆனா மறைமுகமாக இவ்விடத்தை என்ன அடையாளம் ஃபாயிலுக்குன்னு கேட்டா லம்பத். சரியா? வளையிட்ட உங்களுக்கு நான் சொல்றது நீங்க கேட்கலாம் என்கிட்ட. இப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம் இடத்துல இவ்விடத்தை லம்மத்து வரல தானே, அப்ப நீங்க ஃபாயிலுக்கு லம்மத்து வரும்னு சொல்றீங்க, இவ்விடத்தை எங்க லம்மத்துன்னு கேட்கலாம். இவ்விடத்தை லம்மத்து வந்தீங்க வெளிப்படையா? இல்ல. இவ்விடத்தை லம்மத்து வந்திருக்குதா? இல்ல. இப்ப வரல. பாருங்க, நான் சொல்றேன் ரஹபல் அபு, ரஹபல் அபு, ரஹப. சரி, நான் எழுதுறேன் ரஹப, ரஹபல் அபு. இப்ப என்ன வந்தீங்க? லம்மத்து வந்தீங்க இல்லையா? லம்மத்து வந்தி. இப்ப இவர் இங்க என்ன வந்திருக்குது? இந்த யாங்கிற ஒரு ஆளன்னு செஞ்சாரு, இணைஞ்சிருக்காரு. என்னுடைய தந்தைங்கிறதால இந்த லம்மத்து காணாம போயிடுச்சு. அப்ப இவரது அடிப்படையிலேயே லம்மத்து இருக்குது, லம்மத்து இருக்குது. ஏன்? சென்றது ரஹபன சென்றான், அங்கல ஃபாயில். அப்ப அபுங்கிறது இதா இருக்குது. அப்ப யாண்டு சேர்ந்ததால அந்த ஹரக்கத் நம்மளுக்கு வெளிப்படையா தெரியுது இல்லை. சரிதான். அடுத்தது பாருங்க, இதுலயே உங்களுக்கு ஜலச சென்றான், யாரு சென்றது? யார் சென்றது? நம்ம ஃபாயில்னு சொல்லுவோம். ஹரஜண்டா
வெளியானான். இப்ப இங்க பாருங்க அஹி, இப்ப என்ன வந்தீங்க, நம்ம சொன்ன பாயிலுக்கு லம்மத் வரணும். இது யா செந்தீங்க, அப்ப அஹின்னு சொல்லுவோம். அப்ப கடைசி அகுண்ட கடைசிக்கு யா வந்தீங்க, அதனால இவ்விடத்த லம்மத்து வெளிப்படையாக வராது என்று ஞாபகம் வச்சுக்கோங்க. கரஜ் அஹி, இப்ப இங்க வெளியானது யாரு, சகோதரன். இங்க வெளியானது யாரு, சகோதரன். சகோதரன். இப்ப பாருங்க, இங்க இது ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. பாருங்க, இங்க முதர்ரிஸ்ங்கிறது ஆண்பால், அதனால தஹபங்கிறது ஆண்பால வந்தி. அபிங்கிறது ஆண்பால், தஹபங்கிறது ஆண்பால வந்தி. தாலிபுங்கிறது ஆண்பால், இவரு ஆண்பால். அகைங்கிறது ஆண்பால், இவரும் ஆண்பால். பெண் ஆமினங்கிறது ஆண்பாலா பெண்பாலா, பெண்பால். பெண்பால். அப்ப இங்க ஹரஜத் எப்படி வரும், இங்க ஹரஜத். சரியா? இப்ப இங்க ஹரஜத். இந்த கீழுக்கு பாருங்க, இன்னொரு உதாரணம் தந்திக்காங்க. இன்னொரு உதாரணம் நீங்க பாருங்க, எப்படி இங்க பாருங்க, இன்னொரு உதாரணம் பாருங்க, ஜலசத். ஜலச, இப்ப இங்க ஜலசன் வருமா? இப்ப நான் சொல்றேன் விடத்த, நான் சொல்றேன் ஜலச தாலிபத்துன்னு சொல்றேன். ஜலசல் தாலிபத்துங்கிறேன். இது சரியா சொன்னதுனா? நான் இப்படி சொல்றேன், ஜலச ஜலச அத்தாலிபத்து, அத்தாலிபத்து. இது சரியாது? நான் அழிக்கிறது சரியா போல, அதை சொல்லுங்க. பிள்ளை, ஏன் பிள்ளை? ஜலஸ் தூண்டு வர பெண் பாலன தாலிபத்து. பெண்பாலே. ஓ, தாலிபத்துங்கிறது பெண்பால். இவ்விடத்தை நம்ம என்ன செய்யணும், ஒரு தாவை சேர்க்கணும். ஜலசத், ஜலசத்ன்னு சரி, ஜலச ஜலசா ஜலசு ஜலசத். சரி, இப்ப நாம் இது சேர்த்து வாசிக்க கொள்ள, சுக்குன் வச்ச நம்ம வாசிக்கல. அது சுக்குன் வச்சோம்டா ஜலசத் அத்தாலிபத்துன்னு வாசிக்கணும். இதை சேர்த்து வாசிக்கிறேன்னா ஜலசத்தி தாலிபத்துன்னு வாசிப்போம், கசரா வச்சு. இந்த பாருங்க, என்ன போட்டு காட்டிக்காங்க, சுக்குன் இங்க கசர் வச்சோம்ல, சேர்த்து வாசிக்கலாம், ஜலசத்தி தாலிபத்து. சரியா? இப்ப பாருங்க, உங்களுக்கு பயிற்சி. இக்ரா அல் ஜுமலாத்தியா, பின்னால வருகின்ற ஜும்லாக்களை, வசனங்களை வாசி. என்ன வசனங்கள்? முதலாவது என்ன, மன் ஃபதல்லதி, மனில் ஃபதல்லதி ஹரஜ மின் பைத்திக லான ஹுவ இப்னு அம்மி, ஹுவ இப்னு அம்மி. பொருள் வழங்க இருக்கு, சொல்லுங்க. இதுக்கு என்ன பொருள் வரும்? இந்த வரிக்கு கருத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குதா லேசான வசனம்? பெண் ஆசிரியர் உட்கார்ந்து, பத்தல்லத்தி மீன் பத்தல்ல உட்கார்ந்திருக்கும். இப்போது இது இப்ப நாம ஒரு விஷயத்தை அவதானிக்கணும். இங்க பாருங்க, இப்போது வீட்டில் இருந்து வெளியே பத்தாண்ட யாரு? அல்லது நம்ம சொன்ன ஒரு அல்லதிங்கிறது பத்தாங்கிறது என்னது? இப்ப இதை பாருங்க, ஃபத்தாண்டா இளைஞன், வாலிபன். ஃபத்தாத்துங்கிறது யுவதி. ஏன் இது ஆண்பால், இது பெண்பால். இப்ப நாம இந்த அல்லதிய பத்தி நம்ம ஏற்கனவே பேசிக்கிறோம், வேற பத்தி நாம ஏற்கனவே பேசிக்கிறோம். என்ன, இவரு ஒரு வசனத்தில் இடையில என்ன செய்வார், ஒரு வசனத்தை ரெண்டு வசனத்துல இணைக்கிறதுக்கு வருவார். ஒரு மௌசூல்டா ஒரு ஜாயின் பண்றால் தான் இவர். இப்ப பாருங்க, இப்ப நான் சொல்றேன், தற்பொழுது வீட்டில் இருந்து வெளியான இளைஞன் யார்? இதான் இளைஞன் யார்? இதான் இந்த வசனத்திலே பொருள். மன் அனில் ஃபதா அல்லதி ஹரஜ மின் பைத்திகல்லான். தற்பொழுது வீட்டிலிருந்து வெளியான இளைஞன் யார்? சரியா? பின்னால இந்த கருத்தை சொல்லி பாருங்க, சரியா வரும். தற்பொழுது உன்னுடைய வீட்டிலிருந்து வெளியான இளைஞன் யார்? என்னுடைய சாச்சாவனுடைய மகன், என்னுடைய சாச்சாவினுடைய மகன் அவர்.
ஆவார். ஆமா. சரியா? அதே வசனம் இது. அப்ப இங்க இந்த வசனத்தை ஏன் சொல்லிக்கிறாங்க? ஃபத்தாங்கிறது ஆண்பால், அதனால ஹரஜ. சரி, நம்ம ஏற்கனவே சொன்னோம், இங்க அல்லதிங்கிறது ஆண்பாலுக்கு பாவிக்கிறது, அல்லத்திங்கிறது பெண்பாலுக்கு பாவிக்கிறது. பாருங்க, ஃபத்தாத்துங்கிறது யுவதி, இந்த யுவதிங்கிறது பெண்பால், இங்க அல்லத்தி, இந்த அல்லதிக்கு பதிலாக அல்லத்தி பாவிப்போம் பெண்பாலுக்கு. இங்க ஹரஜத், ஏன் இவங்க பெண்பாலுங்கிறதால ஹரஜத். அதே பொருள், முஹம்மதே தற்பொழுது உன்னுடைய வீட்டிலிருந்து வெளியான யுவதியார் ஹிய பிந்து ஹாலதி என்று நம்ம என்ன சொல்லலாம். சரிதானே? அடுத்தது பாருங்க, அடுத்தது வசனங்கள் இப்படியும் ஒரு டவுட் உண்டு. சொல்லுங்க. அந்த இப்ப பெண்பால் ஆண்பால் போடிய வந்து இந்த வினை சொல்லுக்கு மட்டுமா கூடும்? பெண்பால் எப்படி அப்படின்னா அந்த இதுல பைத்தி இப்ப மினல் பைத்தி கி யாமா, இப்ப இந்த யா முகம்மதுக்கு பலி ஐநேக்கு யா ஆமினாண்டு வந்திருந்தால் மினல் பைத்தி கி என்று வரணும். ரெண்டாம் வசனத்துல மனில் ஃபத்தா தல்லதி ஹரஜத் மின் பைத்திக. இங்க பைத்திக்க கேக்கீங்கன்னு இப்ப இது பெண்ணா என்ன மின் பைத்திக்கின்னு நம்ம கேட்கணும். இங்க ஆண்பால் தானே, இங்க ஆண்பால் தானே, அதனால ஆண்பால். சரியா? ஆண்பால். அடுத்தது பாருங்க, லிமன். அடுத்தது லிமனில் மிஃப்தாஹுல்லதி அலல் மக்தபி. நீங்க வாசிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். முதர்ரிசி. நம்மளுக்கு இதுல வார எல்லா சொற்களும் தெரிஞ்ச சொற்கள், நம்ம வாசிச்சு பழகிட்டோம். இந்த சொற்களை நம்ம ஹரக்கத்து வைக்காம தந்தாலும் நீங்க வாசிப்பீங்க. புதிய சொற்கள் இதுல எதுவுமே இல்லை. நாம என்ன செய்யலாம், அழகலேசா வாசிக்கலாம். சொல்லுங்க, என்ன பொருள் வரும்? மேஷையின் மீது சாவி யாருடையது? அது ஆசிரியருடையது. அது ஆசிரியர். அதே வசனம் நாம இதுல பாருங்க, இங்க ஆண்பால், அதனால இங்க பெண்பால். மிஃப்தாஹ்ங்கிறது ஆண்பால் சொல் தானே, மிஃப்தாஹ்ங்கிறது ஆண்பால் சொல், சாத்துங்கிறது பெண்பால் சொல், அப்படித்தானே? சாத்து பெண்பால் சொல் தானே, மிஃப்தாஹ்ங்கிறது ஆண்பால் சொல், பெண்பால் சொல். அதனால இங்க அல்லத்தீன்னு வந்திருக்குது, இங்க அல்லதீன்னு வந்திருக்குது. சரி, ஹிய லிஸௌஜி உக்தி. சகோதரியின் கணவன். கட்டிலின் மீதுள்ள கடிகாரம் யாருக்குரிய? சகோதரின் கணவருக்குரியது. என்னுடைய சகோதரி, சகோதரியின் என்னுடைய சகோதரியின் கணவனுக்குரியது. சரி, இப்ப இது ஒரு பயிற்சி. இது என்ன சொல்றாங்க? அக்மிலல் ஜுமல் ஆத்தியத்து பிவضع اسم موصول مناسب அல்லதி அல்லத்தி ஃபில் ஃபராக். என்ன, இங்க நம்ம படிச்ச அல்லதி அல்லத்தி இருக்குதானே, அவருக்கு நம்ம பேர் சொல்றோம். என்ன பேர்? இஸ்மு மௌசூல். அவருக்குரிய பேர் என்னது? இஸ்மு மௌசூல். லமீருக்கு பிரதி பேர் சொல்லுக்கு நம்ம எப்படி லமீர்னு சொல்லுவோமோ, அதே போல இந்த அல்லதி அல்லத்திங்கிறவருக்கு பேரு இஸ்மு மௌசூல். இஸ்மு மௌசூல் சொல்லுவோம். இப்ப இங்க என்ன பயிற்சின்னு சொன்னா, உங்களுக்கு தாரதிலே செய்து, இவிடத்த ஆண்பால்னா இவிடத்த ஆண்பால், இங்க பெண்பால்னா பெண்பால். உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இவிடத்த என்ன வரும்? அல் கிதாபுங்கிறது ஆண்பாலா பெண்பாலா? ஆண்பால்னா இவிடத்த என்ன வரும்? அல் கிதாப் அல்லதி அதே மாதிரி இங்க வரும் பல் கலம் அல்லதி
الذي في حقيبة مكسور، السيارة التي خرجت من المستشفى لا للطبيب الجديد، الكلب الذي في الحقيبة حديقة مريض. مريض. என்ன சொல்லுங்க الكلب الذي 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 في الحديقة مريض. என்ன தோட்டத்தில் இருந்த நாய் சுகமீனமுற்றுள்ளார். சுகமீனமுற்றுள்ளது, நோய்வாய்ப்பட்டுள்ளது. சரி, அப்ப அதனால அல்லதிய போட்டோம்னா சரி, இதுல நாம சொல்ற அளவுக்கு பெரிய ஒண்ணும் இல்ல. சரி, சொற்களை பார்ப்போம். தெரியாத சொற்கள் சில நேரங்கள்ல வரலாம். சரி, அல் ஃபதா, இது நம்ம படிச்சோம். இப்னுல் முஅஸ்ஸின், முஅஸ்ஸின் யாரு? முஅஸ்ஸின் என்றால் பாங்கலியா பள்ளியில நாம மோதினார்னு சொல்ற, அது உண்மையானது முஅஸ்ஸின். அல் முஅஸ்ஸின். அஸ்ஸன, அஸ்ஸனண்டா அதான் சொன்னான். அஸ்ஸன இதான அஸ்ஸன, அஸ்ஸன அதான் சொன்னான். சரி, அஸ்ஸன. இப்ப இதுல இருந்து வந்ததுதான் முஅஸ்ஸின், அதான் சொல்லக்கூடியவர். முஅஸ்ஸின் அதான் சொல்லக்கூடியவர். இப்னுல் முஅஸ்ஸின், முஅஸ்ஸினுடைய மகன். சரி, தஹ்த என்ற என்ன கருத்து சொல்லுங்க? தஹ்த என்றா ஞாபகம், தஹ்தண்டா தஹ்தன மேலையா? மேலைக்கு ஃபௌக, மேலைக்கு என்னது? மேலைக்கு ஃபௌக, கீழே. பத்தாண்டா என்ன? பத்தத்துன், பத்தாண்டா வாத்து. தில்கல் பத்தத்து, பத்தா நம்ம ஏற்கனவே படிச்சா? இது போட்டோல போட்டு அந்த நேரம் படிச்சு. பத்தாண்ட வாத்து. தில்கல் பத்தத்து அல்லதி தஹ்த ஷஜரதி லிபின்தில் ஃபல்லாஹ். ஃபல்லாஹ்னா யாரு? விவசாயி. ஃபல்லாஹ்னா விவசாயி. சரி, இப்ப என்ன கருத்து? மரத்தின் கீழ் இருக்கிற விவசாயி மகளுக்குரியது, விவசாயியின் மகளுக்குரியது. விவசாயியின் மகளுக்குரியது. மரத்துக்கு கீழ் உள்ள வாத்து விவசாயியோட மகளுக்குரியது. அல் பைத்து அல் ஜதீது அல்லதி ஃபீ தாலிக ஷாரிஇ லில் வஸீரி. இது தெரியும் உங்களுக்கு? அல் பைத்து அல் ஜதீது, இதுக்கு என்ன சொல்லுங்க? அதுக்கு என்ன யாராப் சொல்லுங்க? என்ன யாராப் வரும்? இஸ்மு மௌசூவா இல்லையே. என்ன வரும் அது பாருங்க. அல் பைத்துல் ஜதீத் என்ன பொருள், அதை சொல்லுங்க முதல். நம்ம யாரா புதிய வீடு, புதிய வீடு. புதிய வீடு என்ன வரும்? புதிய வீடு. புதிய வீடு என்ன? இவர் நம்ம என்ன சொல்லுவோம்? சிவத்து மௌசூப். என்ன சொல்லுவோம் நமக்கு? சிவத்து மௌசூப். புதிய வீடு. அப்ப வேற யாரு? வீடு வர்ணிக்கப்படுறாள் யாரு? மௌசூப். வீடு தானே வர்ணிக்கப்படுறாள் யாரு? வீடு. வர்ணிக்க வீடு வர்ணிக்கிறது யாரு? ஜதீத். அப்ப ஒரு சிபத். இவர் சிபத், மௌசூப். இது நாம அடையாளம் கண்டு கொள்ளணும். எதுங்கிறது அடையாளம் கண்டு கொள்ளணும். நம்மளுக்கு கருத்து சொல்றதுக்கு லேசா இருக்கும். ஆனா கருத்து சொல்ல தெரியாத இடங்கள் வருகின்ற சந்தர்ப்பத்துல நாம இதுகளை வச்சு பிடிச்சு கொள்ளணும். இதுதான் விஷயம். இந்த வசனத்து மூலம் அப்படித்தான் வழங்கணும். அதுக்கு பிறகு தெரியாத சொற்களை பார்த்து கண்டுபிடிச்சு எடுத்துக்கலாம். ஆனா வசனங்களை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். இது இடைச்சொல், இது பெயர் சொல், இது வினை சொல், இது சிபத்து, இது மௌசூஃப்ங்கிறது தெரிஞ்சு கொள்ளணும். இது முப்ததா, இது ஹபர். அப்பதான் வசனத்தை வழங்கலாம். இப்ப பாருங்க, அல் பைத்து அல் ஜதீது 4 விஷயத்தை சொன்னேன். உண்டு சிவத்து மௌசூஃபில் அலிஃபிலாம் வரும், ஒரே ஹரக்கத்து வரும், ஆண்பால் பெண்பால் வரும், ஒருமை பன்மை எல்லாம் உண்டா வரும்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த வசனம் வந்திருக்குது. அப்படி வந்தீங்க இல்லையா?
அப்படிதான் நீ பாருங்க 4 விஷயத்தை நாம படிச்சோம். அந்த 4 விஷயம் ஒத்து வருது பாருங்க. அடுத்தது அத்தரசல்லதி பாத ஹாத தரச சஹலும் ஜித்தன். அத்தரசல்லதி பாத ஹாத தரச சஹலும் ஜித்தன். சொல்லுங்க பாப்போம். சஹல் என்ன? சஹல்ண்டா இலகுவானது. இலகுவான. அதுக்கு எதிர்ச்சொல் சாபுன். சாபுன் த கஷ்டம். சாப் சாது. எதிர்ச்சொல். சஹல்ண்டா இலகு, சாபுண்டா கஷ்டம். சாது. சரி, இப்ப சொல்லுங்க. ஜித்தன்டா ஜித்தன் ஜித்தன். மிகவும் மிகவும் அத்தரசுல்லதி பாத ஹாத தரசி. இந்த பாடத்துக்கு பின்னால் உள்ள பாடம் இந்த பாடம் மிகவும் இலகுவானது. மிகவும் இலவானது. சரி, நான் சொல்றேன், இந்த பாடத்துக்கு பிறகுள்ள சரபு பாடம் மிக கஷ்டமானது. சரபுண்டாலே கஷ்டம் தான் இல்லையா? அத்தரசு பாத ஹாத தரசி சாபுன் ஜித்தன். அப்ப என்ன, இந்த பாடத்துக்கு பிறகுள்ள பாடம் மிக கஷ்டமானது. மிக கஷ்டமானது. அப்ப சஹில்ண்டா லேசி. இப்ப பாருங்க, இதுல நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லி தந்திக்கிறேன். அது ஞாபகம். இப்ப சஹிலுண்ட இலகு, அஸ்ஹல் என்னது சொல்லுங்க பாப்போம். நம்ம படிச்சது இலகுவானதா? நம்ம படிச்சது ஞாபகம். சஹில், அஸ்ஹல், ஜமீல் இது என்ன சொல்லுங்க? அஜ்மல். அஜ்மல் எப்படி வரும்? அஜ்மல். அஜ்மல், அஜ்மல். ஜமீல், அஜ்மல். சரி, சஹில், அஸ்ஹல், சஹில், அஸ்ஹலு, ஜமீல். இலகுவானவன். இப்ப இங்க சஹிலுன் ஜித்தன்டா மிக இலகுவானது. அது நம்ம இன்னொரு ஒரே சொல்றோம்டா அஸ்ஹல்னு சொல்லலாம் இல்லையா? கபீர். கபீர் கபீர் என்ன? பெரிது, பெரியவன். அக்பர் என்ன? மிக மிக பெரியவன். சகீர் என்ன? சிறியவன். மிகச் சிறியவன் என்ன? அஸ்கர். அஸ்கர். இப்ப சகீருன் ஜித்தன். சகீருன் ஜித்தன்டா மிகச் சிறியவன். மிகச் சிறியவன். ஆனா நாம ஒரே சொல்லுல எப்படி சொல்லலாம்? அஸ்கர்னு சொல்லலாம். ஒரே சொல்லுல. சஹிலுண்டா சஹிலுன் ஜித்தன்டா மிக இலகுவானது. அஸ்கல் நம்மளுக்கு தெரிஞ்சா என்னது? ஒரு சொல்லுல சொல்லலாம். மிக இலகுவானது. என்னது? அத்தரசு அல்லதி பாத ஹாதல் தர்சி ஹாத தர்சி அஸ்ஹலு என்று சொல்லலாம். சரியா? ஓகே. நம்மளுக்கு சரஃப் இது பாருங்க. இப்ப இங்க சரஃப் யூஸ் பண்றோம் பாருங்க. இப்ப சரஃப் இப்படி வாரனே நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது 9வது. சரி, 9வது அதே மாதிரி அந்த சபூர் என்ற சொல்லுக்கு எப்படி வர? பொறுமைக்கு நம்ம பொறுமைக்குரியவன்டா. அஸ்பர். சபர. சபரண்டா பொறுமை கொண்டான். அஸ்பர்ண்டா மிக பொறுமைசாலி. சரி, இஸ்பிர் என்ன வருது? இஸ்பிர் அராம்ரு. இஸ்பிர்ண்டா மிக பொறுமையான. இஸ்பிர் பொறுத்துக் கொள்ளுங்களா? அஸ்பர்ண்டா அஸ்பருங்கிறது நம்ம இந்த முறை அஸ்ஹலு, அக்பரு, அஸ்பரு அந்த அமைப்புக்கு எடுத்தோம்னா மிக பொறுமைசாலின்னு வருமா? சரியா? இப்ப ஒரு ஆள் பெரிய சத்தம் போட்டுக்கு நிக்க கரைச்சப்படுத்துறாரு, நம்ம என்ன சொல்லலாம்? இஸ்பிர். இஸ்பிர் பொறுமையாக இரு, பொறுமையை கடைப்பிடி. இஸ்பிர் இந்த பொறுமையை கடைப்பிடி, பொறுமையாக இரு. சரி, அதே போல பாருங்க. மனில் ஃபத்தா தல்லதி. அல்லதி இந்த இதுல நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு. ஜலச தமாமல் முதர்ரிசத்தி ஹிய தாலிபத்து மின் மாலிசியா. மாலிசியானா மலேசியா. அதுவும் தெரியும். தெரியாத சொல்லே. சரி, அடுத்தது பாருங்க. இப்ப நம்ம படிச்ச மேற்கனைய படிச்சதுக்குரியது விளக்கம் சொல்றாங்க. சொல்லு. இப்ப பாருங்க, அம்முண்டா நாம யாருன்னு சொன்னோம்? அம்முண்டா யாருன்னு சொன்னோம்? அம்முண்டா யாருன்னு சொன்னோம்? ஷாஜாவா மாமாவா? அம்முண்டா ஷாஜான்னு சொன்னோம். இப்ப ஷாஜா யாரு? அம்முண்டா மாமான்னு சொன்ன இல்லையே, ஷாஜான்னு சொன்னேன். இல்ல ஷாஜா.
ஓம் அம்முண்ட சாச்சா ஹாலுண்டத்த மாமாண்டன பாருங்க. ஆமா அம்முண்ட யார்? இப்ப அதுக்கு வரைவிலக்கப்படுத்துறாங்க. அம்முண்டங்கிற யாரு? அபுல் அகுல் அபி. அஹூல் அகுல் அபி யாரு? அபி அகுல் அபின யாரு? தந்தையின் சகோதரர். தந்தையினுடைய சகோதரர். சகோதரன். தந்தையின் சகோதரர் தந்தையினுடைய சகோதரன் யாரு? சாச்சா இல்லையா? சாச்சா. சாச்சா. அடுத்த பாருங்க ஹாலுங்கிற பெரியப்பாக்கு எப்படியா? விளங்கல எப்படி? பெரியப்பாக்கு தந்தையிட நானாக்கு அதுக்கு அதுக்கு கபீர்னு சொல்லுவோம். பெரியப்பாக்கு அகுல் அகுல் அபி அல் கபீரும்போம். அதாவது இது சாச்சா, அது பெரியப்பாக்கு பெரியவர், அதாவது மூத்தவர். மூத்தவன். சரியா? ஓ. இப்ப பொதுவாக சாச்சாங்கிறது பொதுவான சொல், அதுக்கு கபீர்னு பாவிப்போம். பெரியவர், அதாவது சாச்சாங்கிற சிறியவர், வாப்போட மூத்து கேட்கிற பெரிய அப்பான்னு சொல்லுவோம், அது கபீர்னு பாவிப்போம். அடுத்தது பாருங்க அகுல் உம்மு யாரு? உம்மாட சகோதரி சகோதரன் சகோதரன் அஹூ அகுல் உம்மு உம்மாட சகோதரன் உம்மாட சகோதரன் யாரு? உம்மாட சகோதரன் உம்மாட சகோதரன் யாரு? மாமா மாமா. சரி. அடுத்தது பாருங்க அம்மத்துங்கிற பாருங்க யார்? அம்மத்துண்டா அபுல் உஹ்துல் அபி. உஹ்துல் அபி சுல்லாபி தந்தையின் சகோதரி. சந்தையினுடைய சகோதரி யாரு? மாமி தானே? அபி. தந்தையுடைய சகோதரி யாரு? சகோதரி மாமி மாமி. மாமி தந்தையுடைய சகோதரி மாமி. மாமி. சரி. அதே போல உஹ்துல் உம்மிங்கிறது தாயின் சகோதரி. உம்மாவோட தாயின் தாயினுடைய சகோதரி. சகோதரி. தாயினுடைய சகோதரி யாரு? சாட்சி. காலத்தி 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 மாத்தி நீங்க இதுல உண்ட ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. அது இப்ப அம்முனுங்கிறது சாச்சா, அப்ப அதுக்கு எதிரான சொல்லு அப்ப என்னது? அம்மத்துன். பெண்பால் லேசிதானே. அம்முண்ட சாச்சா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா அம்மத்துங்கிறது பெண்பால் ஆகிற மாமியா வரும். ஹாலுங்கிறது நாம என்னன்னு வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், மாமா. இங்க ஹாலத்துனுங்கிறது சாட்சி. சரி. ஃபல்லாஹண்ட விவசாயி, முஸ்தஷ்வல் விலாதாண்டா மகப்பேற்று வைத்தியசாலை. மகப்பேற்று வைத்தியசாலை. இதுதான் அல் கலிமாத்து அல் ஜதீதத்து, புதிய சொற்கள். இந்த பாடத்துல உள்ள புதிய சொற்கள் இதுதான். 10 நிமிஷத்துல பாட முடியுது. சரி, அடுத்த பாடத்துக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பாருங்க அத்தர்சு அஸ்ஸாலிஸ அஷர. என்ன எத்தனாம் பாடமாம்? அத்தர்சு அஸ்ஸாலிஸ அஷரண்டா எத்தனாம் பாடம் இது? 13வது பாடம். சரி. இதுல ஆலிஃப். அப்ப அலிஃப்னு சொன்னா இதுல அலிஃப் வந்திருக்குது. அலிஃப்ண்டா இதுல பின்னால இன்னொரு பாடம் இருக்குது, பாண்ட் ஒரு பாடம் இருக்குது. இதான் அர்த்தம். முன்னாள் அலிஃப் போட்டிக்குது, அதுக்கிட்டால அலிஃப் பா, இதுக்கு பிறகு இன்னொரு பாடம் இருக்குது. இந்த 13ஆம் பாடத்துல அலிஃப் ஒன்று இருக்குது, இதுல அடுத்த பகுதி பா. சரி. அடுத்த பாருங்க மன்ஹா உலா இல் ஃபித்தியத்து அத்திவால் யா அலி. சொல்லுங்க என்ன, இது எல்லாம் புதுசா இருக்குது இல்லையா? இது எல்லாம் புதுசு. இப்ப நம்ம ஹாதா ஹாதிகி ராலிக்க தில்கிய முடிச்சிட்டு இப்ப நாம வேறொரு பகுதிக்கு வந்திக்கோம். அவர் தான் ஹா உலாயி இந்த பகுதி. சரி. நிறைய இடங்கள்ல ஹா உலாயி ஹா உலாயி நிறைய இடங்கள்ல ஹா உலாயி ஹா உலாயி லா ஹா உலாயி வலா ஹா உலாயி. சரி. ஹா உலாயின் என்ன? பன்மை அவர்கள். அவர்கள் பன்மை என்று வராதே. நம்ம முதலாவது ஹாதா தான் படிச்சோம். அப்ப என்ன வரணும் இங்க? இவர்கள். அப்ப இவர்கள் இவர்கள் ஹாதாண்டா ஹாதாண்டா இவர். இப்ப இங்க ஹாதா தானே முதல், இவர்கள் என்ன வரணும்? அப்ப ஹா உலாய் லாலிக்க நாம படிச்சோம், அதுக்கு எப்படி வரணும்? உலாய்க்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுது உலாய்க கல் அன்ஆமி அஷத்து. உலாய்க கல் அன்ஆம். உலாய்க அவர்கள், உலாய்க அவர்கள், கல் அன்ஆம் போன்றவர்கள். இந்த சொற்கள் அடிக்கடி உலாயி உலாய்க்க இந்த சொற்கள் தான் அடிக்கடி பயன்படுத்தப்படுற சொற்கள். ஹா உலாயின இவர்கள், அல் ஃபித்யா
அல் ஃபித்தியா சொல்லுங்க பாப்போம். ஃபித்தியாங்கிறது சதகவா? பித்தியத்து வாலிப பெண், வாலிபர்கள். சரி, இப்ப இது ஆனா பெண்ணா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரியா நான் என்ன ஆண். சொல்லி ஏன் ஆண். இது? அலி, அலி. இப்ப என்னண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம பத்தாட ஜம்முன்னு என்னது? பன்மை. பன்மை. பத்தாட நான் அதுக்கு ஜெம்முக்கு ஜி மட்டும் போடுறேன்னா இப்படிதான் எழுதுறது. பத்தாட ஜெம்மு பித்தியத்துன். இது பன்மை, இது ஆண்பால், இது ஒருமை சொல் இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பத்தாண்டா இளைஞன், பித்தியத்துண்டா இளைஞர்கள், ஆண்கள். இங்க தாமரைக்கு தானே, இதை ஏன் நீங்க அப்படி சொல்றீங்கன்னு கேட்க இயலாது. ஏன்? சொல்றது நான் ஜம்மு செஞ்சிக்கு. இது ஜம்மு. இது என்னது? பன்மை. இது என்னது? பன்மை. பன்மை. பத்தாண்டா இளைஞன். இந்த இளைஞன் பன்மை சொல்லுதான் ஃபித்தியா. சரி, இப்ப அடுத்தது பாருங்க. இப்ப இவர பெண்பால் சொல் என்ன? நாம என்ன படிச்சோம்? இந்த ஃபத்தாட யுவதிர பெண்பால் சொல் என்ன? என்ன படிச்சோம்? ஃபத்தாத்துன். பாருங்க, ஃபத்தாத்துன். இவர ஜம் என்ன? இப்ப யுவதிகளுக்கு எப்படி சொல்ற? யுவதிகள் எப்படி சொல்ற? நம்ம ஏற்கனவே வந்துச்சு அது. ஃபத்தயாத்துன் எப்படி வரும்? ஃபத்தயாத்துன். இது நம்ம பட்டயம் பாடமாக்கி ஆகணும். இது ரூல்ஸ் படி வாரது இல்லை. இப்ப நம்ம இது இப்படி வந்தா இப்படி வர. இப்ப உதாரணத்துக்கு இப்ப முதர்ரிசுன்னு ஒரு சொல்லிருக்கு பாருங்க. நான் சும்மா சொல்றேன், பிறகு படிப்போம். அடுத்த பாடம் அதுல பெரியுது. முதர்ரிசுனுண்டா ஆசிரியர். இதுல பன்மை எப்படின்னா முதர்ரிசூன். என்ன பன்மை இதுல? முதர்ரிசூன். ஒரு அலிபையும் ஒரு வாவை நூனையும் சேர்த்தா பன்மையா பேத்துடும். சரியா? இப்ப முஹந்திஸ்டா பொறியியலாளர். இப்ப ஒரு வாவையும் சேர்த்தோம்டா முஹந்திசூன், பொறியியலாளர்கள். இது ரூல்ஸ் படி வாரது. இது எப்படி? என்ன சொல்லுவோம் நாம? இது பாவையும் நூனையும் சேர்த்து ஜெம்மாக்குறது. இது ரூல்ஸ் படி வரும். இது சரப்பு வச்சு அப்படி நம்ம கொண்டாடுறது. சிலதுகள் ஈக்குது, நம்ம அதுல என்ன செய்யறது, அது அப்படித்தான் வரும். நம்ம அப்படித்தான் பாவிக்கணும். பாவிச்ச முறைதான் பாவிக்கணும். சில ஜெம்முகள் அது. இப்ப இந்த ஜெம்மு பாருங்க ரூல்ஸ் படி வந்திக்குது. சரிதானே? இதை பாருங்க, ஃபத்தாண்டு ஜெம்மு வந்திக்குது. இங்க ஃபித்தியாண்டு பெண்பால வந்திக்குது. நம்ம கேட்கல ஏன் இது ஃபித்தியாண்டு வந்திக்குதுண்டு. இது இப்படித்தானே செஞ்சிருக்கு, பாவிக்கப்பட்டிக்குது இதுல ஜெம்மாக. சரியா? வளையிட்ட வளம் கிடையாது. சரி, இப்ப தவீலுடைய ஜெம்மு திவால். பாருங்க, திவால் இப்ப நாம படிச்சிருக்கோம். நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன் பாருங்க. தவீல்ண்டா என்ன? தவீல்ண்டா என்ன? நீளம், நீளமானவன். என்ன? சரியா? அப்துவல் பாருங்க, இஸ்மு தஃலீல் என்ன? அப்துவல். அப்படித்தானே? தவீல் நீளமான, மிக நீளமான அத்துவல் தானே? இந்த தவீலுடைய ஜம்மு திவால். என்ன? திவால். இப்ப நம்ம ரூல்ஸ் யோசிச்சு பாருங்க. திவால் நாம படிச்ச இதை யோசிச்சு பாருங்க. மன்ஹாவுலாயில் ஃபித்தியத்து திவால். இந்த நீளமான யாரு? இளைஞர்கள் யார்? இந்த நீளமான இளைஞர்கள் யார்? சரியா? அலிய வைங்களன், அலி இருக்கட்டும். நம்ம இந்த வசனத்தை முதலாவது பழங்கணும். இப்ப இதுல பாருங்க, இந்த ஹாவுலாயிங்கிறது இவர்கள். இப்ப இங்க இந்த வந்துக்குது ஹாவுலா. இப்ப நாம அப்படித்தானே சொல்லுவோம், ஹாதா கிதாபுண்டா. இது ஒரு புத்தகம். சரி, ஹாதல் கிதாபுன்னு என்ன சொல்லுவோம் நாம? ஹாதல் கிதாபுன்னு என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? இந்த புத்தகம். அதே மாதிரிதான் ஹாவுலாயில் ஃபித்தியத்துண்டா இந்த இளைஞர்கள்.
இப்ப இந்த இளைஞர்கள்ங்கிறவங்க மௌசூஃப் மௌசூஃப் திவாலுங்கிற சிபத். இந்த நீளமான இளைஞர்கள் இப்ப பாருங்க பாப்போம். இங்க பாருங்க அலிபிலாம் இங்கேயும் அலிபிலாம் ஒரே ஹரக்கத்து, இதுவும் பன்மை இதுவும் பன்மை. வளையதப்ப இதுவும் ஆண்பால் இதுவும் ஆண்பால். சரியாப்ப 4 வந்துட்டப்ப 4 வந்துட்டு. அப்ப எப்படி நம்ம கருத்து செல்ல விடத்த இந்த நீளமான இளைஞர். இப்ப இந்த திவால் வந்த உடனே நம்ம யோசிக்கப்படும், என்ன திவால் வந்து புதுச்சொல்லா இருக்குது. அப்ப நம்மளுக்கு இந்த திவாலுங்கிற ஜெம்முன்னு சொல்லியாச்சு. இப்ப அப்ப நீளமான இளைஞர்கள் யார்? இந்த நீளமான இளைஞர் யார்? அலியே. அடுத்து என்ன ஹும் துல்லாபுன் ஜுதுத். யாரு? ஹும் துல்லாபுன் ஜுதுத். சொல்லுங்க பாப்போம். துல்லாபுன யார்? அப்படின்னா தாலிப். துல்லாப் தாலிபுக்கு நாம மாணவர்கள். சரி, தாலிபுனுக்கு நல்ல அவதானிங்க. தாலிபுங்கிறது நம்ம சரபுன் பிரகாரம் நம்ம எடுத்தது சொல்லுது. அப்படித்தானே? தலபன தேடின நம்மள ஏற்கனவே சொல்லி. தாலிபுனா தேடக்கூடியவன். கல்வியை தேடக்கூடியவன் தான் மாணவன். கல்வியை தேடக்கூடியவன் மாணவன். இதுல சரபின் பிரகாரம் இதுக்கு நம்ம ஒரு ஜெம் எடுக்கலாம். தாலிபூன் எடுக்கலாம். நீங்க ஃபாயில்ங்கிறதுக்கு சர்வ பாடம் ஆகின. ஃபாயிலுன் ஃபாயிலானி ஃபாயிலூன, தாலிபுன் தாலிபானி தாலிபூன் ஜெம் எடுக்கலாம். சரியா? சொன்னது தாலிபுன் வாவையும் நூனையும் சேர்த்து தாலிபுனோட வாவையும் நூனையும் சேர்த்தீங்கண்டா நம்மட ரூல்ஸ் படி அது பன்மை ஜெம் என்னது. சரி, ஆனா இதுக்கு இன்னொரு ஜெம் இருக்குது. இன்னொரு ஜெம் என்றால் இன்னொரு பன்மை பொதுவாக நாம பாவிப்போம். இந்த துல்லாபுங்கிறத பாவிப்போம். தாலிபோட ஜெம் என்ன? துல்லாப். துல்லாபுன்னா நம்ம என்ன செய்வோம்? பாவிப்போம் துல்லாப். சரியா? அப்ப இதோட நிப்பாட்டுவோம். பாடம் முடியுது ஒரு 1 minute. இதுல சந்தேகங்கள் இருக்குதா பாருங்க. ஜுதுதுங்கிற ஜதீதுல பன்மை. ஜதீதுல பன்மை ஜுதுத். ஜதீதுல பன்மை ஜுதுத். சரியா? புதியவர்கள். அப்ப ஹும் துல்லாபுல் ஜுதுத். அவர்கள் புதிய மாணவர்கள். அவர்கள் புதிய மாணவர்கள். உஸ்தாத், அந்த பண்பையும் பன்மைக்கு மாத்தணுமா? இப்ப சிவத்து மாசம் அப்படித்தானே. இது ஒருமையா வந்தா இதுவும் ஒருமை, இது பன்மண்டா இதுவும் பன்மை. 4 நம்ம பார்க்கணும்.